அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரூபா. எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையை அடுத்த முனிச்செட்டியை சேர்ந்தவள். என்னுடைய கணவனின் பெயர் ஐயப்பன். அவருக்கு 37 வயது ஆகிறது. என் கணவர் சரக்கு வாகனத்தில் காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரம் செய்து வருகிறார். எனக்கு தற்போது 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். என் கணவர் சரக்கு வாகனத்தில் காய்கறி வியாபாரம் செய்வதால் அவருக்கு துணையாக உதவியாக அவருடைய அக்கால் மகனான மஞ்சுகிரியை சேர்ந்த தங்கமணி வயது 20 என்பவரை தன்னுடன் வியாபாரத்துக்கு அழைத்து சென்று வந்தார். தங்கமணி ஒரு வகையில் எனக்கு தம்பி முறையும் கூட. என் கணவருடன் அவன் அடிக்கடி வியாபாரத்துக்கு செல்வதால் என்னுடைய வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது எனக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது நாடைவில் எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது. என் கணவர் 3 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறைதான் மொத்தமாக காய்கறிகளை வாங்குவதற்காக சந்தைக்கு செல்வார். அந்த சமயத்தில் நானும் தங்கமணியும் வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படி வாரத்துக்கு ஒரு முறையோ 3 நாட்களுக்கு ஒரு முறையோ தான் எங்களால் உல்லாசமாக இருக்க முடிந்தது. இதனால் நான் தங்கமணியிடம் சொன்னேன், நீ என் கணவனுடன் இனி வேலைக்கு செல்லாதே, அவர் மட்டும் தனியாக செல்லட்டும். உனக்கு இந்த வேலை சரிப்பட்டு வரவில்லை, நான் வேறு ஒரு வேலைக்கு செல்கிறேன் என சொல்லிவிடு. அதன் பிறகு என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு என்னுடைய வீட்டிற்கு வா, நானும் நீயும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். அதே போல தங்கமணியும் என் கணவனுடன் எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை, நான் வேறு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டார். என் கணவனும் அதன் பிறகு தங்கமணியை அழைக்காமல் அவர் மட்டும் தனியாக வியாபாரத்துக்கு செல்வார். தங்கமணி எனக்கு தம்பி முறை என்பதால் அவன் அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்து செல்வதும் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. என் கணவன் உட்பட யாருக்கும் அது சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் எங்களுக்குள் அது தகாத உறவு இருந்தது எங்களுக்கு மட்டுமே தெரியும். என் பிள்ளைகளும் பள்ளிக்கு சென்ற பிறகு நானும் தங்கமணியும் வீட்டில் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இப்படியே நாட்களும் சென்றது. ஒரு கட்டத்தில் நானும் தங்கமணியும் தகாத உறவில் இருப்பது என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் என் கணவனுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்தது. நான் இது குறித்து தங்கமணியிடம் தெரிவித்தேன். என் கணவர் நம்முடைய தகாத உறவுக்கு இடையாக இருக்கிறார், அதனால் நாம் வேறு எங்காவது சென்று விடலாமா எனவும் கூறினேன். தங்கமணியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அதனால் என் குழந்தைகளை நான் விட்டுவிட்டு நான் தங்கமணியுடன் வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்தேன். 3 மாதங்களாக நான் அவருடன் தங்கி உல்லாசமாக இருந்து வந்தேன். அதன் பிறகு குழந்தையை வளர்க்க முடியாமல் என்னுடைய உறவினர்கள் கஷ்டப்பட்டார்கள். நானும் தங்கமணியும் எங்கு சென்றோம் என எங்களை வலைவீசி தேடியும் வந்தார்கள். நான் தங்கமணியுடன் வீட்டை விட்டு ஓடி சென்றதை தெரிந்த என் கணவன் அதன் பிறகு தினமும் மது குடிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவர் மது போதைக்கு அடிமையாகியே விட்டார். அதற்கு நானும் ஒரு காரணமாகவும் இருந்தேன். 3 மாதங்கள் நான் தங்கமணியுடன் வீட்டை விட்டு ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதன் பிறகு நாங்கள் இருக்கும் இடத்தை எங்களுடைய உறவினர்கள் கண்டுபிடித்து எங்களை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு எங்கள் இருவருக்கும் அறிவுரை கூறி எங்கள் இருவரையும் பிடித்து விட்டார்கள். குழந்தையின் எதிர்காலத்திற்காக வேறு வழி இல்லாமல் என்னுடைய கணவனும் என்னை ஏற்றும் கொண்டார். ஆனால் அதற்கு அவருக்கு துளி கூட விருப்பமில்லை. ஓடியவளாக இருக்கட்டும், எப்படியாவது நான் என் குழந்தையை வளர்த்து விடுவேன் என கூறினார். ஆனால் உறவினர்கள் தான் என் கணவனிடம் பேசி அவருடைய மனதை மாற்றி கண்டிப்பாக பெண் குழந்தைக்கு தாய் வேண்டும் என்று சொல்லி அவரை அப்படி இப்படி ஏதோ பேசி என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் என் கணவனும் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதன் பிறகு கூட என் கணவனுக்கும் எனக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. ஒரு நாள் என் கணவனை என்னுடைய உறவினர் ஒருவரின் இறுதி சடங்குக்கு அழைத்து சென்றேன். அங்கு யாரோ அவரிடம் என்ன கூறினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவர் முழு மது போதையில் தான் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவர் என்னுடன் கடுமையாக சண்டையும் இட்டார். ஒரு கட்டத்தில் நான் சாக போகிறேன் என தூக்க மாத்திரைகளை சாப்பிடவும் முயன்றார். அந்த சமயத்தில் உறவினர் அனைவருமே என்னுடைய வீட்டில் இருந்ததால் அதனை தடுத்து விட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர் நான் தூக்கு போட சாக போகிறேன் என தூக்கு போடவும் முயன்றார். அதையும் என்னுடைய உறவினர்கள் தடுத்து விட்டார்கள். அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே என் கணவனுக்கு மது போதை குறைந்து விட்டதால் நான் மீண்டும் சரக்கடித்து விட்டு வருகிறேன் என வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார். அந்த சமயத்தில் நான் நடந்த சம்பவத்தை அனைத்தையுமே என்னுடைய கள்ளக்காதலான தங்கமணியிடம் கூறினேன். என் கணவர் நம்முடைய தகாத உறவை சொல்லி அடிக்கடி என்னிடம் தகராறில் ஈடுபடுகிறார். மேலும் அவர் அடிக்கடி என்னை அடிக்கவும் செய்கிறார். தற்போது 2 முறை அவர் தற்கொலைக்கு முயன்றார் என்றும் கூறினேன். ஒரு முறை அவர் தூக்க மாத்திரையை சாப்பிட போனார், இன்னொரு முறை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றார் எனவும் கூறினேன். உடனே என்னுடைய கள்ளக்காதலான தங்கமணி, உன் கணவர் தற்கொலைக்கு முயன்றதை உன்னுடைய உறவினர் அனைவரும் பார்த்து விட்டார்கள். அதனால் இனி அவருடைய கணவனை நாம் கொலை செய்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் கூட எல்லோரும் நம்பி விடுவார்கள் என தங்கமணி கூறினார். இதனால் என்னுடைய கணவனை அன்று இரவே நாம் கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம். கண்டிப்பாக என் கணவர் மது குடிக்க தான் போயிருக்கிறார், வரும்போது முது போதையில் தான் வருவார். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நானும் தங்கமணியும் தீர்மானித்திருந்தோம். அன்று எங்களுக்கு சாதகமாக மழையும் பெய்தது, கரண்டும் கட்டாகி இருந்தது. அந்த சமயத்தில் என் கணவர் வீட்டில் மது போதையில் வந்திருந்தார். என் குழந்தைகள் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். அந்த சமயத்தில் நான் தங்கமணிக்கு ஃபோன் செய்தேன். என் கணவர் பயங்கரமான மது போதையில் வருகிறார், என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாது, அவரால் அதை எதிர்த்து போராடவும் முடியாது.
இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென நான் தங்கமணியை அழைத்தேன். தங்கமணியும் இப்போது இருட்டாக தான் இருக்கிறது, நான் வந்து செல்வதும் யாருக்கும் தெரியாது, இதை நாம் இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென தங்கமணியும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். மது போதையில் இருந்த என்னுடைய கணவனின் கை கால்களை நான் என்னுடைய சுடிதாரால் கட்டினேன். அதன் பிறகு நான் அவருடைய கால்களையும் கைகளையும் பிடித்து கொள்ள தங்கமணி தலையணையை வைத்து என் கணவனின் தலையில் வைத்து அமுக்கி அவரை மூச்சு முட்டி கொலை செய்து விட்டான். அதன் பிறகு அவர் தற்கொலைதான் செய்து கொண்டார் என ஊரை நம்ப வைப்பதற்காக நான் கட்டியிருந்த சுடிதாரை எல்லாம் அவருடைய கையில் காலிலிருந்து அவுத்தேன். அதன் பிறகு சமையல் அறைக்கு சென்று ஒரு கத்தியை எடுத்து வந்து இறந்து போன என் கணவனுடைய கழுத்தை நான் அறுத்தேன். அதன் பிறகு அந்த கத்தியை எடுத்து என் கணவனுடைய கையில் வைத்தேன். அதன் பிறகு தங்கமணியை என்னுடைய வீட்டிலிருந்து செல்லுமாறு நான் கூறினேன். அவனும் சரி, வந்த காரியம் நல்லபடியாக முடிந்துவிட்டது, இனி உன் கையில் தான் இருக்கிறது, நீ எப்படி நடிக்கிறியோ அதை பொறுத்து தான் ஊர் மக்கள் நம்புவார்கள் என கூறிவிட்டு தங்கமணியும் சென்று விட்டான். அதன் பிறகு நான் நேரடியாக என்னுடைய அருகில் இருந்த என்னுடைய மாமியார் வீட்டிற்கு சென்றேன். அங்கு என்னுடைய கணவர் என்னிடம் சண்டையிட்டு என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார் என்று நான் கூறினேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என் கணவர் கையில் கத்தியை வைத்து அவரே தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என கூறி கதறி அழுது நாடகம் ஆடினேன். இதை கேட்டதுமே அவர்கள் அதிர்ச்சியடைந்து இதனால் பதறிப்போன உறவினர்கள் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்து பார்த்தார்கள். அங்கு என் கணவன் ஐயப்பன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தான். அதை பார்த்த உறவினர்கள் அனைவருமே அதிர்ச்சியடைந்து கதறி அழுதார்கள். அதன் பிறகு இந்த தகவலானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நாம் எப்படியாவது நாடகமாடி என் கணவனை உடலை எரித்து விடலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் என் உறவினர்களோ அவர்கள் என் மீது சந்தேகம் ஏற்பட்டு உடனடியாக போலீசாருக்கு இந்த தகவலை தெரிவித்து விட்டார்கள். போலீசாரும் வீட்டுக்கு வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த என் கணவனின் சடலத்தையும் கைப்பற்றினார்கள். மேலும் அவர் கையில் இருந்த அந்த கத்தியையும் தடய நிபுணர்களும் வந்து கைப்பற்றி மேலும் ஏதேனும் ஆதாரங்களும் தடயங்களும் உள்ளதா எனவும் சோதனை செய்தார்கள். அதன் பிறகு மோப்பநாய்களும் வரவழைக்கப்பட்டது. ஆனால் அன்று மழை பெய்ததால் என் வீட்டை தாண்டி மோப்பநாயால் வேறு எங்குமே செல்ல முடியவில்லை. இது எனக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் பிரேத பரிசோதனை செய்துவிட்டால் நான் கண்டிப்பாக மாட்டிவிடுவேன் என எனக்கு தெரியும். காரணம், என் கணவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யவில்லை. அவர் அதற்கு முன்பாகவே நாங்கள் அவரை தலையணையால் வைத்து மூச்சு முட்டி கொலை செய்த பிறகுதான் நாங்கள் அவருடைய கழுத்தை அறுத்தோம். இதனால் பிரேத பரிசோதனை செய்தால் கண்டிப்பாக அவர் எப்படி செத்தார் என்பது தெரிந்துவிடும். இருந்தபோதிலும் நான் நாடகமாடினேன். என் கணவர் இப்படி தற்கொலை செய்து கொண்டார் என கதறி அழுதேன். அதன் பிறகு போலீசாரிடம் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். நான் இதுதான் நடந்தது என கூறினேன். ஏற்கனவே என் கணவர் 2 முறை தற்கொலைக்கு முயன்றார். அதை என் உறவினர்கள் தான் தடுத்துவிட்டார். ஒருமுறை அவர் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். மறுமுறை அவர் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றார். 2 சமயத்திலும் என்னுடைய உறவினர்களுடைய வீட்டில் இருந்ததால் அதனை தடுத்து விட்டார்கள். ஆனால் சம்பவத்தன்று அவர் என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டதால் என்னால் இதனை தடுக்க முடியவில்லை. அதனால் நான் சென்று என் மாமியிடம் கூறினேன் என சொல்லி போலீசாரிடம் கதறி அழுதேன். ஆனால் போலீசாரோ என் நடிப்பை நம்பவில்லை. ஏற்கனவே நான் தகாத உறவிலிருந்து மீண்டும் அவருடன் வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக தகாத உறவுக்கு இடையராக இருப்பதால் நான் அவரை கொலை செய்திருப்பேன் என போலீசார்கள் உறுதியாக நம்பினார்கள். அதன் பிறகு என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையும் நடத்தினார்கள். அதன் பிறகு நான் வேறு வழியின்றி நானும் என்னுடைய கள்ளக்காதலான தங்கமணியும் சேர்ந்துதான் கொலை செய்தோம் என்ற விவரத்தை நான் போலீசாரிடம் வாக்குமூலமாகவும் அளித்தேன். என் கணவனை நான் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செய்த இந்த வழக்கானது ஓசூர் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் நேற்று அதிரடியாக தீர்ப்பும் வழங்கப்பட்டது. எனக்கும் என்னுடைய கள்ளக்காதலான தங்கமணிக்கும் இருவருக்குமே ஆயுள் தண்டனையும் மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதியான சந்தோஷ் அதிரடியான ஒரு தீர்ப்பை அளித்தார். என் கணவனான ஐயப்பன் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் என்னுடைய காதலான தங்கமணியுடன் சேர்ந்து அவரை கொலை செய்ததால் என் மீது கடும் கோபத்தில் ஐயப்பனின் உறவினர்கள் இருந்தனர். ஆனால் தற்போது எனக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியதால் அவர்கள் தற்போது பெரும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள். எனக்கு தக்க தண்டனை கிடைத்துவிட்டது எனவும் அவர்கள் நிம்மதியடைந்தும் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.